ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம்மா கிச்சனில் சிம்பிளாக ப்ரான் பிரியாணி, அதாவது எறா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் எஸ்ஆர்எம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ ப்ரான் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி குடலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான பொருட்கள்லாம் முதல்லையே எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துகிட்டு இருக்காமல் மொத்தமாக எடுத்து வச்சுக்கிட்டோன்னா டக்குன்னு முடிச்சிடலாம் வேலையை. அதுக்காக க்ளீனாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்? மசாலா பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை தவிர வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெயெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோன்னா தேடிட்டு இருக்காமல் டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக முடிச்சிடலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரை ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணி அதில் கொஞ்சம் நெய், எண்ணெய் ரெண்டுத்தையும் கலந்து விட்டுக்கலாம். அப்போ நல்லாயிருக்கும். ஃபுல்லாக நெய்யும் வேண்டாம், ஃபுல்லாக எண்ணெயும் வேண்டாம். நெய்யும் எண்ணெயும் கலந்து செய்யும்போது நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் நெய்யும் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெயும் விட்டுக்கலாம். நல்லா நெய்யும் உருகி எண்ணெயும் காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பட்டை சாமான்லாம் போட்டுக்கலாம். காஞ்சதுக்கப்புறம் 2 பிரிஞ்சி இலை பாருங்கள், 2 பெரிய பட்டை துண்டு, ஒரு 5-6 கிராம்பு, 2 ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கேன். அது பொரிஞ்சதும் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 2 வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். எப்பயுமே பிரியாணிக்கு கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கிடணும், கோல்டன் ப்ரௌனில் வந்துடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். அதுவும் கூடவே சேர்ந்து வதங்கட்டும். நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் வதங்கும் போதே வெங்காயமும் நல்லா வதங்கிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா எண்ணெயில் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 3, பெருசாக இருந்தால் 2 போதும். கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து இதுவும் நல்லா மசிஞ்சிடணும் நல்லா. அதுக்காக கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிட்டோன்னா சீக்கிரமாகவே தக்காளிலாம் கரைஞ்சிரும். இப்போ பாருங்கள், மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், நம்ம காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து, கரம் மசாலா நல்லா பிரியாணி மசாலா ஏதோ ஒன்று சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதுவும் பச்சை வாசனைலாம் போகட்டும். இது வதக்கும் போது கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்கணும், இல்லைன்னா கருப்பாயிடும், நல்லா இருக்காது, வாசனையே கெட்டு போயிடும். அதனால கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்கணும். எண்ணெயும் கொஞ்சம் நல்லா தாராளமாக இருக்கிறதுனால அது ஒன்றும் ஆகாது. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் எறாவை போட்டுடலாம். எறாவை போட்டு அதுவும் நல்லா வதங்கணும். எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசிக்கு 1.5 பங்கு தண்ணி ஊற்றணும். சரியாக இருக்கும். அரிசியை முதலே கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதனால் 1.5 பங்கு தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கணும். இந்த தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பாலும் ஊற்றிக்கலாம். அதுவும் ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும். இது குயிக்காக செய்கிற பிரியாணிங்கிறதுனால டக்குன்னு செஞ்சாச்சு. இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. ஊற வச்சு வச்சுருக்க பாஸ்மதி ரைஸையும் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி வைக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. வாசனை கம 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 கமான்னு வருது.
இன்னும் வேறு மெத்தட்லேயும் பிரியாணி எறா பிரியாணி செய்யலாம். அது இன்னொரு தடவை பார்ப்போம். இப்போ இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் லெமன் ஜூஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு பழத்தை பிழிஞ்சு விட்டுடலாம். தென் மேலே ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டு குக்கரை நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 2 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறமா அதை நல்லா சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம். எடுத்து பார்த்தா பாருங்கள், அப்படியே உதிரியாக கமன் அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பிரியாணி, எறா பிரியாணி. இதே அளவில் நிறைய போட்டு செஞ்சாலும் இதே மாதிரி நல்லா அழகாக வரும். இது ரொம்ப சிம்பிளான பிரியாணி. இதே எறாவையும் மசாலாலாம் போட்டு ஊற வச்சு அதுவும் ஊறினதுக்கப்புறம் போட்டால் அந்த மசாலாலாம் எறாலாம் இறங்கி எறாவும் கலர்ஃபுல்லாக இருக்கும். இது எறா கொஞ்சம் அப்படி ஒயிட் கலரில் தான் இருக்குது. இருந்தாலும் பிரியாணி டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.